இப்போ எனக்கு ஒண்ணும் இல்ல. எப்பா நீங்க எப்படியானா போயிடுங்க. போயிட்டு நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டா, நான் நிம்மதியா சொல்றேன். இன்னைக்கே கூட நான் உன் வீட்டுக்கு தேடி நான் வந்துருவேன். ஆனா என்ன சொல்றது? நீ எங்க போனாலுமே உன்னை தேடி வெட்டுன்னு சொன்னா, நான் சாகறதுக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் அதான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அது சும்மா இல்லை, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த அகரம் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவரின் 28 வயது மகள் அருணா. இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கிராம நிர்வாக அலுவலருக்கான தேர்வில் வெற்றி பெற்று பொன்னேரி வட்டம் கீரப்பாக்கம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதியன்று அருணா வீட்டில் விவசாய பணிக்காக வைத்திருந்த பூச்சி மருந்தை குடித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக அருணாவின் குடும்பத்தினர் அவரை பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அருணா கடந்த 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதியன்று, அதாவது ஆங்கில புத்தாண்டு அன்று அதிகாலை 1:30 மணி அளவில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை அடக்கம் செய்ய பெற்றோரிடம் அனுப்பி வைத்தனர். போலீசார் அருணாவின் பெற்றோரிடம் நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று அருணாவை அவரது தாயார் திட்டியதாகவும் அதன் பின்னர் விபரீத முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பாலைவனம் VAO சிவபாரதி என்பவர் காவல் நிலையத்திற்கு சென்று இது கொலை என பகீர் கிளப்பினார். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த சிவபாரதி கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற கிராம நிர்வாக அலுவலருக்கான தேர்வில் வெற்றி பெற்று பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தார். சிவபாரதியும் உயிரிழந்த அருணாவும் அருகருகே VAOவாக பணியாற்றி வந்த நிலையில் இருவரும் ஒரே பேட்ச் என்பதால் நட்பாக பழகி வந்திருக்கிறார்கள். பின்னர் 6 மாதத்தில் இருவரும் காதலித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். கடந்த அக்டோபர் மாதம் சிவபாரதி தனது பெற்றோரிடம் காதல் விவகாரம் குறித்து தெரிவித்ததற்கு அவர்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததாகவும், ஆனால் அருணா அவரது வீட்டில் காதல் விவகாரம் குறித்து தெரிவித்ததற்கு சாதியை காரணம் காட்டி எதிர்த்ததோடு அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. என்னோட பேர் சிவபாரதி, நேட்டிவ் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா. 2023 செப்டம்பர் மாதத்துலேருந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் VAOவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு VAO தான் அருணாங்கிற பொண்ணு. நாங்கள் 2 பேருமே பேட்ச்மேட்ஸு, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லாஸ்ட்டாக 6 மாதமாக எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணணும். ஆனால் நான் கம்யூனிட்டி, அந்த பொண்ணு கம்யூனிட்டினால வீட்டில் பேசணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அக்டோபர் மாதம் அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் நான் பேசிட்டேன். எங்கள் அம்மா அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அக்டோபர் மாதம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் பேசினப்ப அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே லிங்க் அவங்க அண்ணா தம்பி லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அண்ணா பேர் அரவிந்த். அவர் ஆவடி போலீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு கன்று வச்சுருக்காரு. அந்த கன்னை வச்சு அந்த பொண்ணை மிரட்டியிருக்காரு சுற்றுவன்ட்டு. அந்த பொண்ணு பயப்படாதனால நான் சூசைட் பண்ணிக்குவேன் அந்த பையன் கூட பேசலினான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா என்கிட்ட கால் பண்ணி இந்தமாரி எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக போலீஸ் எல்லாம் தெரியும், நீ எங்கள் தங்கச்சிகிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை முடிச்சிருவ, நீ பார்த்துக்க, எங்கே போனாலும்
நீ தப்பிக்க முடியாதுன்னு சொன்னார் சார். அவங்க தம்பி அதே மாதிரி தான் சார். நீ என் தங்கச்சிட்ட பேசியிருந்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே போயிட்டு உங்கள் அம்மா அப்பா தம்பி உன்னை 4 பேர்த்தையும் நான் வெட்டி போட்டுருவேன். எங்களுக்கு ஜாதி கௌரவம் தான் முக்கியம், எங்களுக்கு மற்றதெல்லாம் எதுவும் முக்கியம் இல்லை, பொண்ணு வியோவாக இருந்தாலும் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அடித்து துன்புறுத்தி அந்த பொண்ணை வியோவா வேலையவே ரிசைன் பண்ண சொல்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டைம் குத்த போயிட்டாராமா சார். அவங்க அண்ணா அரவிந்த் போலீஸாக இருக்கிறவர், அவர் வந்த அன்னைக்கெல்லாம் இன்னும் சாகலையா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ செத்து போனீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சாகரக்கே தூண்டிகிட்டு இருந்திருக்காரு சார். அவங்க தம்பி அதுக்கு மேலே டெய்லி ஃபோனை பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க கூட எழுப்பி 2-3 டைம் அடிச்சிருக்காங்க நம்ம சார். தலையெல்லாம் கொண்டு போய் செவத்தில் அடித்து கண்ணெல்லாம் காயம் பண்ணியிருக்காங்க சார். அவங்க அம்மா மனசாட்சி எல்லாம் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து டெய்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி பூசாரி வெட்டி கூட்டிகிட்டு போக, அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போக, இவங்ககிட்ட கூட்டிகிட்டு போகன்னு தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க சார். அருணாவின் அண்ணன் அரவிந்த் ஆவடி சரக காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருவதாகவும் அவர் துப்பாக்கியை காட்டி அருணாவை மிரட்டியதோடு சிவபாரதிக்கு போன் செய்து தமிழ்நாடு முழுவதும் தனக்கு போலீஸை தெரியும், இனி என் தங்கையோடு பேசினால் உன் கதையை முடித்து விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அருணாவின் பெற்றோர் சகோதரர்கள் என 4 பேரும் அருணாவை அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் உறவுக்கார பையனைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என மிரட்டி பூசாரியிடம் அழைத்துச் செல்வது என தொடர்ந்து டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை வெயிட் பண்ணு, நான் எங்கள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு வர்றேன், எங்கள் வீட்டில் பெர்மிஷன் தருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்லைன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். சரி ஓகே அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அவங்க அண்ணா மறுபடியும் வழக்கம் போல் டியூட்டியிலிருந்து வந்திருக்காரு சார். 2 வாரத்துக்கு ஒருக்கா வருவார் சார். வந்தோடனே அவங்க சொந்தக்கார பையன் யாரோ இருக்காராம்மா சார். அந்த பையன் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காராம்மா. அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்லியிருக்காங்க. இல்லை என்னால் முடியாது, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே, பண்ணிக்க முடியாதுன்னா பின்ன நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு திங்கக்கிழமை ஃபுல்லாக அடித்து அந்த பொண்ணை கைகாலெல்லாம் பிடிச்சி வாயில் புல்லு மருந்து ஊற்றி அந்த பொண்ணை அங்கேயே வீட்லேயே விட்டுட்டு வாயில் நுரத்தலை வரைக்கும் விட்டுட்டு நுரத்தலனதுக்கப்புறம் சரின்ட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க சார். அந்த பொண்ணு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் எனக்கு அவங்க அப்பா ஃபோனில் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியை லாகின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு, இந்தமாரி என்னை கொண்டிருப்பாங்க, என்னை அடித்தாங்க, நான் ஒரு நாள் ஃபுல்லாக அடி வச்சாங்க, நான் அழுத, அப்புறம் எனக்கு வாயில் புல்லு மருந்து ஊற்றி விட்டாங்க, நான் செத்துருப்பேன், கண்ணு முடிச்சு பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிற, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு சரியாயிரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது சார். இன்னைக்கு திடீர்னு காலையில் பார்த்தா இறந்துட்டு தான் சொல்கிறாங்க சார். நேற்றுலாம் அந்த பொண்ணு நல்லா தான் சார் இருந்துச்சு, இன்னைக்கு காலையில் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க சார். உங்கள் அம்மா இங்கே வந்து இங்கே திருப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் வீட்டு வேலை செய்ய சொன்னேன், அந்த பொண்ணு வீட்டு வேலை செய்ய மாட்டேட்டுச்சு, அதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு மருந்து குடிச்சிட்டு அப்படின்ட்டு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்கே சென்னைக்கு போயிருக்காங்க சார். ஃபேமிலி எல்லாருமே ஜாதிக்காக அவங்க அம்மா அப்பா அண்ணா தம்பி 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படித்து வீட்டெல்லாம் லோன் வாங்கி கொடுத்துருக்கு சார். 9 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு தான் சார் அந்த வீட்டையே அவங்க அண்ணா தம்பி கட்டி கொடுத்துச்சு. நாம் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என சிவபாரதி அருணாவிடம் போனில் பேசியதற்கு, அப்படி நான் வீட்டை விட்டு வந்துவிட்டால் அவர்கள் உன்னை ஏதாவது செய்து விடுவார்கள் என பயமாக உள்ளது என அருணா அழுத ஆடியோ வெளியாகி உள்ளது. இப்போ எனக்கு ஒண்ணும் இல்ல எப்பா, நீங்க எப்படி ஏன்னா போயிடுங்க, போயிட்டு நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டேன். நான் நிம்மதியா சொல்றேன், இன்னைக்கே கூட நான் உங்க வீட்டுக்கு தேடி நான் வந்துடுவேன். ஆனா என்ன சொல்றது, நீ எங்க போனாலுமே உன்னை தேடி வெட்டுன்னு சொல்ற. நான் சாகிறதுக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல. ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும், அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் அதான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அது சும்மா இல்லை, பிளாக்மெயில் பண்ணுறாங்க, மாறுவாங்க பார்க்கலாம். ஆனால் அழுகாத, நான் ஏற்கனவே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா சொல்லிருக்காங்க, ஒன்றும் பயப்படாத. இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதியன்று அருணாவின் தாய், தந்தை மற்றும் 2 சகோதரர்களும் அருணாவை தாக்கி வாயில் பூச்சி மருந்தை ஊற்றியதாகவும், வாயில் நுரை வந்த பின்பு அவர்கள் அருணாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. மருத்துவமனையில் இருந்த அருணா வீட்டுக்கு தெரியாமல் மொபைலில் நடந்ததை காதலனுக்கு மெசேஜ் மூலம் தெரிவித்ததாகவும், அதில் எங்க வீட்டுல தான் பில்லு மருந்து கொடுத்துட்டாங்க, நான் உன்னையத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன், நான் எப்படி பிழைச்சேன்னு எனக்கே தெரியல என அனுப்பியதாக தெரிகிறது.
ஆனால் அருணா அதன் பிறகு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அருணா உயிரிழந்ததை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது காதலன் சிவபாரதி திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் அருணாவின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். ஆனால் புகாரை பெற்ற காவல்துறையினர் இன்னும் வழக்கு எதுவும் பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. அருணாவின் அண்ணன் ஆவடி சரக காவல் நிலையத்தில் காவலர் என்பதால் காவல்துறை இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகிறார்கள். காதலித்த இருவரும் அரசு பணியில் இருந்த போதும் சாதியை காரணம் காட்டி குடும்பத்தாரே விஷம் கொடுத்து கொலை செய்ததாக காதலன் காவல் நிலையத்தை அணுகிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.